ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கேரள மாநிலம் கண்ணூரிலிருந்து சென்னை நோக்கி தனியார் ஆம்னி பேருந்தில் தாய் மற்றும் மகள் ஒன்றாக பயணித்துள்ளனர். அப்போது பேருந்து சேலம் அருகே உள்ள தலைவாசல் பகுதியில் வந்தபோது ஓட்டுநராக இருந்த ஞானவேல் நடத்துனரின் இருக்கை பின்புறம் தாயுடன் தூங்கிக் கொண்டிருந்த 9 வயது சிறுமியை ஆபாசமாக தனது மொபைலில் புகைப்படம் எடுத்ததாக தெரிகிறது. இச்செயலை கவனித்த சக பயணிகள் ஞானவேலிடம் சத்தம் போட்டு தட்டி கேட்டுள்ளனர். பின்னர் பேருந்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தை அடைந்ததும் சிறுமியின் பெற்றோர் மற்றும் பயணிகள் இணைந்து புறநகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். புகாரை பெற்ற போலீசார் பேருந்தை விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஞானவேல் சிறுமியை ஆபாசமாக படம் எடுத்தது உறுதியாகி உள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 9 வயசு சின்ன குழந்தை தூங்கிட்டு வருது. அதை போய் இந்த வக்கரம் பிடிச்சவன் இப்படி வீடியோ எடுத்திருக்கானா? இன்னும் எத்தனை பேர்கிட்ட பஸ்ல இப்படி எல்லாம் வீடியோ எடுத்திருப்பான்? இவனை இன்னும் நல்லா விசாரிச்சாதான் இன்னும் யார் யார்கிட்ட இப்படியெல்லாம் தப்பா நடந்திருக்காங்கிற உண்மைகள் வெளிவரும் என்கிறார்கள் இச்சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள். தனியார் பேருந்தில் சிறுமிக்கு நடந்த இச்சம்பவம் விழுப்புரம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.